ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவனிடம் பகிர்ந்து கொண்டு மனதிற்குள் எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டு அமைதியாயிருப்பதை சிலர் திறமை என்கிறார்கள். ஆயினும் இதனால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. மனதை வருத்தி கொண்டிருக்கும் உணர்வுகளை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் கொஞ்சம் ஆறுதலாயிருக்குமே என்று மனம் சிந்திப்பது இயற்கையானது. எனவேதான் நமது மன போராட்டங்களை, உறுத்தல்களை, குமுறல்களை, சலிப்புகளை, சோர்வுகளை மனபாரத்தோடு கேட்கும் மனிதர்களை மனம் தேடுகிறது. ஒருவர் அவ்வப்போது கடற்கரைக்கு வந்து ஒரு பழைய படகில் உட்கார்ந்து கொள்ளுவார். அவர் நீண்ட நேரம் மனதில் உள்ளவைகளெல்லாம் கடலை பார்த்து பேசுவார். இப்படி செய்வதால் உங்களுக்கு என்ன பயன் என்று ஒருவர் கேட்டார். ஏதோ மனதில் இருந்ததை பேசிவிட்டோம் என்ற உணர்வு கொஞ்சம் ஆறுதலை தருகிறது என்றாராம். நண்பர்களிடம், உறவினர்களிடம், நலம் விரும்பிகளிடம் போய் மனசுமைகளை குறித்து பேசுவதால் ஆறுதல் கிடைப்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் அனுதாப உணர்வோடு கேட்க முடியுமேண்டி நம்முடைய உள்ளத்தை அவர்கள் தொட முடியாது. நம்முடைய உள்மன காயங்களை அவர்கள் ஆற்ற முடியாது. அவர்கள் அங்கு எழுகின்ற ஓசைகளை அடக்க முடியாது. ஆனால் கர்த்தரிடம் நாம் பேசி பழக வேண்டும். அவரிடம் நம்முடைய மனச்சுமைகளை குறித்து சொல்லி பழக வேண்டும். அவர் வெறுமனே கேட்டுக்கொண்டிருப்பதில்லை. அவரிடம் நாம் பேசும்போது அவருடைய பிரசன்னம் நம்மை தொடும். அவருடைய ஐக்கியம் நமக்குள் ஆரவாரங்களை அடக்கி அமைதியை ஏற்படுத்தும். அவருடைய வார்த்தைகள் ஆத்துமாவுக்குள் தொனித்து உள்மன காயங்களை ஆற்றிவிடும். அவரிடம் போய் பேச அவருடைய பிரசன்னத்தின் பிரகாசம் இருதயத்திற்குள் ஊடுருவி அச்சங்களையும் பதட்டங்களையும் அப்புறப்படுத்திவிடும். ஜெபத்தை ஒரு பேச்சு திறப்பி எனலாம். நம்முடைய இருதயத்திற்குள் தம்முடைய பிரசன்னத்தை ஊடுருவ செய்யும் கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருப்பது ஒரு ஆவிக்குரிய சிகிச்சை முறையாகும். அவர் நம்முடைய மனவேதனைக்குரிய சூழ்நிலைகளை உடனே அகற்றாவிட்டாலும் கூட அவருடன் பேசிக்கொண்டே இருக்கும் போது நம்முடைய மனமும் ஆவியும் அவரால் குணமாகி கொண்டே இருக்கும். இதனால் மனதிற்குள் ஆறுதல் காற்று வீசி வேதனையான வெம்மை நிலையை வெளியேற்றிவிடும். யோபு தன் மனதில் உணர்ந்ததையெல்லாம் தேவனிடம் பேசி பேசி தன்னை ஆற்றிக் கொண்டான். எனவே கொடிய துக்கத்தின் வேளைகளையும் அவன் வெற்றியாக கடந்து போக முடிந்தது. தாவீதிற்கும் அதே பழக்கம் இருந்தது. அதனுடைய விளைவாக வந்தவைதான் ஏராளம் ஆறுதலின் சங்கீதங்கள். சிந்தனைக்கு, பாடுகளின் பாதையில் நாம் கற்ற பாடங்களே பிறர் வெற்றி பெற நாம் கொடுக்கும் ஆயுதங்கள். பாடுகளின் பாதையில் நாம் கற்ற பாடங்களே பிறர் வெற்றி பெற நாம் கொடுக்கும் ஆயுதங்கள்.